கோயம்புத்தூரே இப்போ உறைஞ்சு போயிருக்குங்க. 10 வயசே ஆன ஒரு சின்னஞ்சிறுசு விளையாட போன புள்ளைய அக்கம் பக்கத்துல இருக்கவங்களே இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பெத்த மனசு என்னப்பா பாவம் பண்ணுச்சு? கடத்திட்டு போய் கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் யாரு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனே இந்த துரோகத்தை செஞ்சிருக்கான். இதை கேக்குறப்பவே ரத்தம் கொதிக்குது இல்ல. இந்த விவகாரத்துல இப்போ 2 பேரை போலீஸ் அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் இதை பண்ணாங்க, அங்கே என்னதான் நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து குடியிருப்பு பகுதி அது. அங்கே 10 வயசே ஆன ஒரு சுட்டி பெண் எல்லாரோடையும் அன்பா பழகிக்கிட்டு ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சாயங்காலம் எப்பவும் போல தெருவில் விளையாட போன அந்த பிள்ளை ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. பெத்தவங்க பதறி போய் அக்கம் பக்கத்துல தேடுறாங்க. தெரு முழுக்க தேடியும் பிள்ளை கிடைக்காததால அழுதுகிட்டே காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறாங்க. காவல்துறையும் தனிப்படை அமைச்சு தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதி முழுக்க இருக்கிற கண்காணிப்பு கேமரா காட்சிகளை எல்லாம் செக் பண்ணி பார்க்கறாங்க. விசாரணை தீவிரமா நடந்துட்டு இருந்த அந்த நேரத்துலதான் ஒரு புதருக்குள்ள இருந்து அந்த சிறுமியோட உடல் மீட்கப்படுது. அதை பார்த்த பெத்தவங்களும் பொதுமக்களும் கதறி துடிக்கிறாங்க. அந்த பிள்ளையை கடத்தி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்கன்னு பிரேத பரிசோதனையில தெரிய வருது. யார் இந்த செயலை செஞ்சிருப்பாங்கன்னு போலீஸ் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த சிறுமியோட வீட்டுக்கு மிக அருகிலேயே குடியிருந்த பக்கத்து வீட்டுக்காரரோட நடத்தையில போலீஸுக்கு சந்தேகம் வருது. அவரை பிடிச்சு ரகசிய இடத்துல வச்சு விசாரிச்சப்போ அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவருது. பணத்துக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு வக்கிர புத்தியினாலோ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொருத்தனோட சேர்ந்துகிட்டு இந்த துரோகத்தை செஞ்சிருக்கான். எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவனும் சேர்ந்து தேடி இருக்கான். ஆனா போலீஸோட கிடுக்கிப்பிடி விசாரணையில அவனும் அவனோட கூட்டாளியும் சேர்ந்துதான் அந்த பிள்ளையை கடத்தி கொலை செஞ்சோம்னு ஒப்புக்கொள்கிறார்கள். உடனே அவங்க 2 பேரையும் போலீஸ் அதிரடியா கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. இந்த கொடூர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கார்த்தி நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவன்தான். அவன் கோயம்புத்தூருக்கு வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துலதான் அவனோட நண்பன் மோகன்ராஜ் என்பவனுடன் சேர்ந்து இந்த விபரீத புத்தியால ஒரு பிஞ்சு உயிரை பறிச்சிருக்கான். நம்ம ஊர்க்காரன் ஒருத்தன் வெளியூருக்கு போய் இப்படி ஒரு கொடூரமான துரோகத்தை செஞ்சு ஒட்டுமொத்த நாகை மாவட்டத்துக்கே ஒரு கரையை ஏற்படுத்தி இருக்கான் அப்படிங்கிறதுதான் அங்கே இருக்கிற மக்களுக்கு பெரிய வேதனையையும் ஆத்திரத்தையும் தந்திருக்கு. இப்போ இந்த கார்த்தி மோகன்ராஜ் 2 பேர் மேலேயும் போலீஸ் போக்சோ சட்டத்தோடு சேர்த்து கொலை வழக்கும் பதிவு செஞ்சு அவங்களோட முழு கூட்டையும் கலைச்சிட்டு வராங்க. விளையாட போன இடத்துல நம்பியிருந்த பக்கத்து வீட்டுக்காரனே இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சு கொன்ற சம்பவம் ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையே இப்போ உறைந்து போக வச்சிருக்கு. கைது செய்யப்பட்ட அந்த 2 பேரிடமும் போலீஸ் தங்களோட பாணியில விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. அப்போதான் அந்த 10 வயது பிள்ளைக்கு நடந்த கொடுமைகளும் அந்த அரக்கர்களோட அடுத்தடுத்த திட்டங்களும் ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சிறுமியோட குடும்பத்துக்கு ரொம்பவே பழக்கப்பட்டவன். அதனால அந்த பிள்ளை அவன்கிட்ட எந்த பயமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா பேசி இருக்கு. அதை வச்சே அவளுக்கு பிடிச்ச மிட்டாய் தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து யாருக்கும் தெரியாம நைசா கூட்டிட்டு போயிருக்கான். அவனோட கூட்டாளியும் அங்கே தயாரா இருந்திருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சிறுமியோட பெற்றோரை மிரட்டி பணம் பறிக்கலாம்னு தான் முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா கடத்தின கொஞ்ச நேரத்துலயே ஏரியா முழுக்க பெத்தவங்களும் பொதுமக்களும் சத்தம் போட்டு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிருச்சுன்னு தெரிஞ்சதும் இந்த 2 பேருக்கும் பயம் வந்துருச்சு. நம்ம மாட்டிக்கிடுவோமோங்கிற பயத்துல அந்த புள்ளையை கதற கதற கொலை பண்ணிட்டு உடம்பை மறைவான இடத்துல வீசிட்டு கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தப்பா சாட்சியங்களை உருவாக்கி போலீஸ் திசை திருப்பவும் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பகுதியில இருந்த ஒரு கண்காணிப்பு கேமராவோட சின்ன பதிவு இவங்களோட மொத்த கதையையும் முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. விசாரணை முடிஞ்சு அவங்க 2 பேரையும் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு நடுவுல கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கோர்ட் வளாகத்துல ஏகப்பட்ட பொதுமக்களும் பெண்களும் திரண்டு நிக்கிறாங்க. தங்களோட சொந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமையா நினைச்சு ஆத்திரமடைந்த மக்கள் குற்றவாளிகளை நோக்கி வசைபாடி அவங்களுக்கு கடுமையான மரண தண்டனை உடனே கிடைக்கணும்னு கோஷங்களை எழுப்புறாங்க. பெத்தவங்களோட அழுகுறலும் அந்த பகுதியோட அமைதியும் இன்னமும் மீளவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் இனிமே யாரையுமே நம்ப முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலையை இந்த சம்பவம் கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில விதைச்சிட்டு போயிருக்கு. அந்த சிறுமியோட உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கு. ஆனா குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெற்றோர்களும் உறவினர்களும் பொதுமக்களும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்துல இறங்குறாங்க. அந்த பகுதியே இப்போ பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கு மாறுது. 10 வயசு பிள்ளைய இப்படி துடிக்க கொண்டவங்களை சாதாரணமா சட்டத்தோட சந்து பொந்துகள்ல தப்பிக்க விடக்கூடாது.
அவங்களுக்கு உடனடியா மரண தண்டனையோ அல்லது கடுமையான ஆயுள் தண்டனையோ வழங்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல இன்னும் யாருக்காவது தொடர்பு இருக்கான்னு முழுமையா விசாரிக்கணும் அப்படின்னு உறவினர்கள் கொந்தளிக்கிறாங்க. அரசியல் பிரமுகர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல திரண்டு சிறுமியோட குடும்பத்துக்கு ஆதரவா கோஷங்களை எழுப்புறாங்க. மருத்துவமனை வளாகம் முழுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. வழக்கு ரொம்பவே தீவிரமா விசாரிக்கப்படும். குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் மூலமா மிக கடுமையான தண்டனை வாங்கித்தர நாங்க முழு முயற்சி எடுப்போம். தயவு செஞ்சு உடலை வாங்கி முறைப்படி இறுதி சடங்குகளை செய்ய ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரிங்க பெத்தவங்க கிட்ட கைகளை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சாத குறையா பேசுறாங்க. ஆனா பெத்த மனசு அதை ஏத்துக்க மறுக்குது. எங்க கண்ணு முன்னாடி ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பிள்ளை இப்போ பிணமா கிடக்குது. எங்களுக்கு நீதி கிடைக்காம நாங்க எப்படி இங்கிருந்து உடலை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுப்புற அழுகுரல் அங்கே இருக்கிற எல்லாரோட நெஞ்சையும் பிசையுது. நியாயம் வேணுங்கிற அந்த போராட்டம் அந்த இடத்தையே ஒரு பெரும் சோகக்கடலா மாத்தி இருக்கு.